ஹாய் வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்த்திருந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கான ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வாங்க இந்த ரிசல்ட்டை வந்து எப்படி நம்ம செக் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணலான்ற முழு வீடியோவை இதில் பார்ப்போம். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஆன்லைன்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்போம். இது கீழே வந்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் ஜூலை 2024 ஷார்ட் லிஸ்டட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு இங்கே இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து எல்லா இது வந்து ஸ்டேட்ஸு, அதில் நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு வந்து இப்போ கிளிக் பண்ண போகிறோம். தமிழ்நாடை கிளிக் பண்ண உடனே லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்னு வருதுங்களா, இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஃபைல்ஸ்க்கு உள்ளார போயிடும். அதாவது தமிழ்நாட்டோட நம்ம செலக்டட் ரிசல்ட்டு இதுவாகிடும். இதில் வந்து நான் இப்போ டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்த உடனே ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் ஜூலை 2024க்கான தமிழ்நாடு சர்க்கிளோட லிஸ்ட் 1 ரிசல்ட் வந்து வெளியிடப்பட்டது. ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. வாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அரக்கோணமில் அன்ரிசர்வ் கேட்டகரியில் 100% மார்க் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக வந்து 97.5 100 வரைக்கும் தான். ஓகேங்களா. இந்த வருஷம் ரொம்பவே கடுமையான போட்டி தான் இருந்திருக்கு எல்லாருக்கும். எல்லாருக்குமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 97.8 பாருங்கள், 97.5 தான் ஸ்டார்டிங்கே ஆகுது. ஓகேங்களா. ரொம்பவே கஷ்டம்தான் இந்த தடவை. எல்லாருமே வந்து இது வந்து நிறைய பேர் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. சில பேர் இப்போ 100% இருக்குங்களா, இவங்க வந்து 100% எடுத்துருக்க மாட்டாங்க. இது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பொறுத்த வரைக்கும் இவங்கலாம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ வந்து இன்னும் லிஸ்ட்டு 2, லிஸ்ட்டு 3, லிஸ்ட்டு 4, லிஸ்ட்டு 5ன்னு விடுவாங்க. இவங்கலாம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் போகவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க தப்பாக கொடுத்துருக்காங்களே, ஸோ இவங்கலாம் போகவே மாட்டாங்க. இவங்க போகாத பட்சத்தில் அடுத்த லிஸ்ட்டு 2 விடுவாங்க. அடுத்த கேட்டகிரி மார்க்கில் இருக்கவங்கள விடுவாங்க. ஸோ அப்படியே இருந்தாலும் ஒரு 98, 97 தான் போகும். அது கீழே வந்து அதிகபட்சம் போகாது. இப்போ பாருங்கள், அன்ரிசர்வ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 97.5 100 வரைக்கும் தான் இருக்குது இந்த வருஷம். ரொம்பவே கஷ்டம்தான். இதுலேயும் வந்து ஒரு சில இது வந்து கம்மியாக இருக்குங்க பாருங்கள், 95.6 வந்திருக்கு. இது வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகிரி. ஓகேங்களா. அடுத்தது இதில் பாருங்கள் 94.8 இது வந்து பிடபிள்யூடி சி கேட்டகிரி. ஓகேங்களா. நீங்கள் ஜென்ரலாக நம்ம பார்க்குற ஓபிசி, அன்ரிசர்வ், எஸ்சி, எஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா 97க்கு மேலே தான் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதில் வந்து எப்பயாவது ரொம்ப ரேராக ஒரு 90ன்றதே ரேர் தான். அதுவும் எந்த கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகிரி அப்படின்னா பிடபிள்யூடி கேட்டகிரி, இதோ பாருங்கள், டிடபிள்யூடி கேட்டகிரியில் வந்து 91% போட்டிருக்காங்க. செங்கல்பட்டு டிவிஷனில் மேல்மருவத்தூருக்கு. பார்த்தீங்களா. மற்றபடி அன்ரிசர்வ், ஓபிசியோ, எஸ்சி, எஸ்டியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே 97.5லேருந்து 100 வரைக்கும் தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த வருஷத்துக்கான லிஸ்ட்டு 1 ரிசல்ட்டு விட்டுட்டாங்க. செக் பண்ணாதவங்க எல்லாருமே போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. எப்படின்றத நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக இதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கும் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற பிடிஎஃப் லிங்க்கே நான் வந்து கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் வந்து இதில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட பர்சன்டேஜ் மார்க்கும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கவலைப்படாதீங்க, வராதவங்க யாரும் கவலைப்படாதீங்க. ஒருவேளை நான் வந்து 98% வச்சுருக்கேன், சரி எனக்கே கிடைக்கல அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க. அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு 2ல் வந்து உங்கள் பேர் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்குது. ஓகேங்களா. சார் நான் வந்து 78% தான் சார், 80% சார், 85% சார்ன்ட்டு கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஓகேங்களா. எத்தனை லிஸ்ட் வந்தாலும் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. இதிலே வந்து ரொம்ப இறுக்கமாக தான் இருக்குது. 97.5லேருந்து 100 தான்
இப்போ உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பாருங்கள், எவ்வளோ பேர் மார்க் எடுத்து வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ அந்த மதிப்பெண்லாம் இருந்தீங்கன்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலையை நீங்கள் பார்க்க போயிடுங்க. ஓகேங்களா? இதையே நம்பிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 111 பேஜ் இருக்குது தமிழ்நாடு டிவிஷனுக்கு லிஸ்ட்டு 1 ரிசல்ட் விட்டு. ஓகேங்களா? ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த வருஷம் பேர்லாம் கொடுத்துடல. உங்களோட டிவிஷனு, இங்கே இருக்க சப் ஆஃபீஸு, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் நம்மளோட நம்பர். ஓகேங்களா? இதுதான், இந்த நம்பரை வச்சு தான் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் கீழே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க்கு டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.